நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த நாணச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையாம் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. பாரதியின் கூற்றிற்கு ஏற்ப இன்றைய மகளிர் தங்களின் சிறந்த செயல்பாடுகள் மூலம் பலரது வாழ்க்கையை மாற்றியமைத்து வருகின்றனர். கண்ணுக்கு தெரியாத கொரோனா கிருமி பலரது வாழ்க்கை முறையை மாற்றியமைத்துவிட்டது. இதனால் சில தீமைகள் நிகழ்ந்தன என்றாலும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் சவால்களை எதிர்கொள்ளும் பெண்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனாவுக்கு பிந்தைய சூழலில் குடும்பத்தின் பொருளாதாரத்தை சுமக்க வேண்டிய பணி பெண்களுக்கும் பகிரப்பட்ட நிலையில் சேலத்தைச் சேர்ந்த பெண்கள் அதனை வெற்றிகரமாக எதிர்கொண்டுள்ளனர். கேக் செய்வது முதல் நகைகள் உருவாக்குவது வரையிலான வாய்ப்புகளை ஆன்லைன் மூலம் கற்றுக்கொண்டு நூற்றுக்கணக்கானோர் தொழில் முனைவோராக மாறியுள்ளதாக கூறுகிறார் திருமதி சுகந்தி. சின்னதாக வீட்டில் கேக் செய்கிறவங்களோ கூட பின்னுறவங்கலேருந்து பெரிய லெவல் ஜுவல்லரி வரைக்கும் எல்லாருமே ஒன்று கூடி எங்களோட கை கோர்த்தாங்க. இன்றைக்கி அந்த டேபிள் ஒன்றா இருந்தது. இன்றைக்கி சேலத்தில் 10 டேபிள் 200-250 மகளிர் தொழில் முனைவோர்கள் திறம்பட அவங்க தொழிலை தன்னை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இங்கே கிடச்சிருக்கு. இன்றைக்கி ஒரு தொழிலதிபராக என்னோட ஒய்ஃப் இந்த இடத்துல இருக்காங்க, ஒரு தொழிலில் இருக்காங்கன்னு அவங்கவுங்க ஹஸ்பண்ட் பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு ஒவ்வொரு லேடிஸும் இருக்கும் அப்படிங்கிறதுல பெருமைப்படுறோம். சவால்களையும் சங்கடங்களையும் எதிர்கொள்ளும் போதுதான் சாமானியர்களும் சாதனையாளர்களாக மாற்றம் பெறுகின்றனர். ஒரு பெண் கல்வி கற்றால் ஒரு சமுதாயமே கல்வியறிவு பெறுகிறது. அதே போன்று ஒரு பெண் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெறும்போது குடும்பத்தின் சூழ்நிலையும் மாறுகிறது. கற்க கசடர கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறார் திருவள்ளுவர். மதிப்பெண்ணை நோக்கிய பந்தயம் இன்றைக்கு மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பை தாண்டி சிந்திக்க மறுக்கிறது. பல இடங்களில் அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு தேடிய தகவல்கள் எல்லாம் நொடி பொழுதில் விரல் நுனியில் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு கிடைத்துவிடுகிறது. கடினமான கணக்கு பாடம் தொடங்கி விஞ்ஞானம் வரை விரைவாக கற்றுத்தேரும் குழந்தைகள் தேவையான வாழ்வியல் பாடத்தை கற்கும் வாய்ப்பு சற்று குறைவாகவே உள்ளது. வாழ்வியல் சார்ந்ததாக ஐக்கிய நாடுகள் சபை வரையறுத்துள்ள பசி கொடுமை, வறுமை, பாலின சமநிலை, தரமான கல்வி, பருவநிலை மாறுபாடு உள்ளிட்ட 17 இலக்குகளை மையப்படுத்தி சேலத்தில் நடைபெற்ற கண்காட்சி பொதுமக்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் அமைந்திருந்தது. நிலையான நீடித்த வளர்ச்சியை மையப்படுத்தி நடைபெற்ற இக்கண்காட்சியில் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்ற நிலையில் உலகம் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகளுக்கு எளிய தீர்வினை அவர்கள் காட்சிப்படுத்தி இருந்தனர். நல்ல குடிமகனாக மாணவர்களை உருவாக்கும் நோக்கில் இக்கண்காட்சி நடத்தப்பட்டதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் பள்ளி முதல்வர் அஸ்வினி பிரியா. என்னோட நேம் டாக்டர் அஸ்வினி பிரியா. நான் கைலாஷ் மானசரோவர் ஸ்கூலோட பிரின்சிபலாக இருக்கேன். இப்போ ஒரு நல்ல ஒரு சிவிக் வேல்யூவோட ஒரு நல்ல ஒரு சிட்டிசனாக இருக்க ஒரு குழந்தைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், ஸோ ஜீரோ ஹங்கர், நோ பவர்ட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு பப்ளிக் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற ஒரு டாபிக்ஸை தான் எடுத்து இங்கே நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மாடல்ஸ் அழகாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. பாரதியின் சிந்தனையை செயலாக்கும் வகையில் மத்திய அரசு ஒரே பாரதம் உன்னத பாரதம் திட்டத்தினை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டு நடைபெற்ற காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் 2வது ஆண்டாக மீண்டும் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேச மக்களிடையே கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திடும் வகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சி வாயிலாக முழுமையாக மத்திய அரசின் செலவில் காசிக்கு சென்று வரும் வாய்ப்பு பொதுமக்களுக்கு கிடைத்துள்ளது. கடந்த ஆண்டு சேலத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் காசிக்கு சென்று வந்த நிலையில் நடப்பாண்டு முதல் கட்டமாக சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து 36 பேர் தங்களது காசி பயணத்தை தொடங்கியுள்ளனர். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சேலத்தை சேர்ந்த நெசவாளர்கள், ஜவுளி உற்பத்தியாளர்கள், மகளிர் தொழில் முனைவோர் என பல்வேறு தரப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். 8 நாள் பயணத்தில் முழுமையாக அனைத்து செலவும் அரசின் சார்பில் செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. வாரணாசி காசி விஸ்வநாதர் கோவில், திரிவேணி சங்கமம் உள்ளிட்ட இடங்களை இக்குழுவினர் பார்வையிடுகின்றனர். சேலத்திலிருந்து புறப்பட்டு சென்ற குழுவினருக்கு மலர்களை தூவி உற்சாகமாக வழியனுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஹரஹர மகாதேவ், ஜெய் ஸ்ரீராம். சார், என் பேர் திவ்யா. நான் பொன்னம்மாப்பேட்டையிலேருந்து வந்துட்டுருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு புதுசு தான். ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் போகிறேன். நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு போயிட்டுருக்கேன் சார். காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேச மக்களிடையே மிகப்பெரிய கலாச்சார ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சேலத்திலிருந்து இன்று முதல் குழு கிளம்பியுள்ளது. சேலத்திலிருந்து கடந்த முறை நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100கணக்கானோர் கலந்து கொண்ட நிலையில் இன்று முதல் கட்டமாக 36 பேர் தங்களுடைய பயணத்தை தொடங்கியுள்ளனர். சேலம் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.